கேக்குதுண்ணா. நேற்று எதுவும் பண்ணி பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல எதுவும் புரியுதா? அண்ணா எனக்கு புரியவே இல்லைண்ணா, அப்படியே வச்சிருக்கேன். லேப்டாப்பும் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் அந்த ஹோம்ஒர்க்கும் செய்ய முடியல அண்ணா, சாரி. சரி, வேற மற்றவங்க எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேல என்ன பார்த்தோம்னா 2 விஷயம் பார்த்தோம். கம்பெனின்னா என்ன, கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி லெட்ஜர்னா என்ன, எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்றது. அது 2 தான் போன வாரம் பார்த்தது. மறுபடியும் உங்களுக்கு புரியறதுக்காக ரீகேப் பண்றேன். பட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ங்கிறது ஸ்டாக் ஐட்டம்னா என்ன, எப்படி கிரியேட் பண்றது, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். ஏன்னா அது முக்கியம். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஐட்டம் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கிரியேஷன் அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். நம்ம ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் வரையில 3 ஏரியா முக்கியம். மாஸ்டர் கிரியேஷன் ஒரு தடவை பண்ணணும், அதான் மாஸ்டர்ஸ். ரெண்டாவது டெய்லி போடுறதுக்கு பேரு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், அது என்ட்ரி போடுறது. தேர்டு வந்து ரிப்போர்ட் பார்க்கறது. இந்த 3 வேலையும் கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கு ரிப்போர்ட் வரும். ஸோ இப்போ நம்ம நேற்று பார்த்தது ஒன்ஸ் அகெயின் நான் அந்த கம்பெனி கிரியேஷனை காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. மறுபடியும் இன்னைக்கு பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஸ்க்ரீனுக்கு தான் கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டேலின்னு உங்களுக்கு ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எந்த கம்பெனிக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் எழுத போகிறோமோ, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனி கிரியேட்னு ஆப்ஷன் இருக்கு. இதை என்டர் தட்டிட்டு இப்போ நான் வந்து புதுசாக ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். அதோட அட்ரஸ் என்ன, மெயின் ரோடு சென்னை அப்படி கொடுக்குறேன். ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்கு, அந்த கம்பெனியோட பின்கோடு என்ன, டெலிஃபோன் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஃபேக்ஸ் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, வெப்சைட் என்ன, ஸோ எந்த வருஷத்துக்காக கணக்கு எழுத போகிறாங்க அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வரைக்கும் வந்து எஸ் கொடுத்தோம்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதில் கீழே வரைக்கும் வந்து சேவ் பண்ணிட்டோம்னா கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சைடு அந்த கம்பெனியோட நேம் தெரியும். சப்போஸ் நான் 4-5 கம்பெனி வச்சிருக்கையில் ஷர்ட்டுன்னு கொடுத்தேன்னா இந்த கம்பெனி எல்லாம் ஷர்ட் பண்ணிட்டு நான் வேணுங்கிற கம்பெனியை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஷர்ட்டுங்கிறதும் இந்த கம்பெனிங்கிற ஆப்ஷன்ல நமக்கு வேணுங்கிற கம்பெனியை சூஸ் பண்ணிட்டா இந்த கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம்னு அர்த்தம். நான் இப்போ வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன், அந்த கம்பெனிக்கு பேரு ஏபிசி அண்ட் கோ. இது என்னோட கம்பெனி நேம். மற்றது எல்லாமே நான் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணணும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? கேக்குதா? ஆச்சு, யாரோ இப்போ ஃபர்ஸ்ட் டே அந்த கிளாஸ் புரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டே வந்து கம்பெனி கிரியேட் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது புரியுதாச்சு? கம்பெனி கிரியேஷன் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம லெட்ஜர் போறோம்ல, அதுதான் இப்ப சொல்லி தருவாங்க. இப்ப கம்பெனி கிரியேட் உங்களுக்கு புரியுதாச்சு? புரியுது. ஓகே ஓகே ஆச்சு. இப்ப அடுத்த டே செகண்ட் டே தான் நம்ம லெட்ஜர் கிரியேட் சொல்லி கொடுத்திருந்தாங்க, அது இப்ப சொல்லுவாங்க ஆச்சு. இப்ப இந்த கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா இப்ப இந்த ஸ்கிரீனை தான் அவங்க 3ஆ பிரிச்சிருக்காங்க. மாஸ்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க,
இது ஒன் டைம் ஜாப். நான் புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணா அதுல லெட்ஜர் அக்கவுண்ட் எதுவுமே இருக்காது. அதை கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இவங்க டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது டெய்லி போடுற என்ட்ரி. மூணாவது ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க, நான் இந்த என்ட்ரி போட்டா இந்த ரிப்போர்ட் பார்க்கலாம். பட் நான் இப்போ வந்து இந்த ஏபிசி அன்கோட் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட்னு ஆப்ஷன் உள்ள போனா இவ்வளவு சப் ஆப்ஷன் இருக்கு, குரூப்பு, லெட்ஜரு, கரன்சி, வவுச்சர் டைப் அப்படின்னு. நான் இதுல இந்த ஆரோ கீ, டவுன் ஆரோ கீ யூஸ் பண்ணனாலோ இல்ல அப் ஆரோ கீ யூஸ் பண்ணனாலோ நான் மேலே கீழே போயிட்டு வரலாம். இதுல லெட்ஜர்னு போயிட்டு அதுல கிரியேட்னு என்ட்ரு தட்டினேன்னா இந்த இடத்துல லெட்ஜரோட நேமை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப நான் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். இப்ப எல்லாமே லெட்ஜர் தான், பேங்க் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, பெட்டி கேஷா இருந்தாலும் சரி, எல்லாமே. இப்ப இதுல என்ன ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட்னா அண்டர் குரூப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டாலியில ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா 28 குரூப் இந்த லிஸ்ட்ல வரும். நான் இந்த ஐசிஐசிஐ பேங்க்னு ஒண்ணு, இது என்னோட பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்னு சூஸ் பண்ணும். இந்த தப்பா சூஸ் பண்ணா இதுவாட்ட அக்செப்ட் பண்ணிக்கும், பட் ரிப்போர்ட் தப்பா வரும். ஸோ அதனால இந்த கிளாசிபிகேஷனை யார் ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணணும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸ்விஃப்ட் கோடு எல்லாமே கேட்டு கீழே வரைக்கும் வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ அதே இது நான் வந்து எல்என்டின்னு கொடுக்குறேன், எல்என்டிக்கு நான் சேல்ஸ் பண்றேன். ஸோ சன்ட்ரி டெட்டார். இப்போ நான் சன்ட்ரி டெட்டார்னு கொடுத்தா இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே மாறி போயிருக்கு. பட் இந்த சன்ட்ரி டெட்டாருக்குடைய டீட்டெயில், அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட ஸ்டேட் என்ன, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த நம்ம இங்க என்ன குரூப் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ குரூப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கஷ்டமும் கிடையாது. ஒரு 2-3 ட்ரையல் பேலன்ஸை வச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா, இப்போ +1 +2 புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்னு இருக்கும், அதை போட்டு பார்த்தா கூட போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் அதே இது பெட்டி கேஷ்னு நான் கிரியேட் பண்ணுறேன். கேஷ்ன்னு நான் கிரியேட் பண்ணா இந்த இடத்துல கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுக்கணும். அந்த 28ல படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு மைண்டுக்கு ஃபிளாஷ் ஆகும். ஒரு 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதுதான் இதோட இது. இப்போ ஏசின்னு நான் கிரியேட் பண்றேன். இது எஃப்னு ப்ரெஸ் பண்ணனாலே ஃபிக்ஸட் அசெட்னு வந்துடும். அந்த 28 கேரக்டர் அந்த குரூப்போட ஒவ்வொரு குரூப்போட பிஹேவியர்ஸ் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தான் லெட்ஜர் அக்கௌண்ட். இப்போ இதுல ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஆல்டர் ஆயிடுச்சு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இதுல உள்ள இருந்து வெளியே வர்றதுக்காக எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடலாம். இந்த ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு லெட்ஜர்னு போயிட்டு இப்போ நான் ஃபிக்ஸட் அசெட் எடுக்கிறேன், அந்த ஏசின்னு எடுத்துட்டு இங்க ஏதாவது மாற்றணும். மாற்றி கீழே வரைக்கும் வந்து சேவ் பண்ணீங்கன்னா இட் வில் சேவ். ஸோ எதுவும் ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர்ல போயிட்டு லெட்ஜர்ல போயிட்டு அந்த ஹெட்டை எடுத்துட்டு எது வேணாலும் மாத்திக்கலாம். சப்போஸ் அந்த ஹெட்டே நான் தவறுதலா பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஹெட்டே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட் கீன்னு ப்ரெஸ் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது 2 விஷயம்தான். ஒன்று கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும், ஆல்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், எப்படி ஆல்ட்ரு பண்ணணும், டெலீட் பண்ணணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் ஐட்டம்ங்கிறது பார்க்க போறோம். இப்போ இதுல எதுவும் டவுட் இருக்காமா? இன்னைக்கு கிளாஸ்ல போயிடலாமா? செகண்ட் டே அந்த லெட்ஜர் கிரியேட் பண்றது கேட்டிருந்தீங்கல்ல ஆச்சி, அவங்களுக்கு புரிஞ்சதா ஆச்சி? இது புரிஞ்சுது. கிரியேட்ல போயிட்டு சொல்லுங்க ஆச்சி. நானு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிரியேட் பண்ணி பார்க்கறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம்ல? நல்லா கேட்கலாம், நல்லா கேட்கலாம் ஆச்சி. ஓகே, நீங்க அந்த குரூப் பாத்தீங்கன்னா இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் உள்ள போனீங்கன்னா குரூப்னு போட்டீங்கன்னா அந்த 28 குரூப்புமே வரும். நம்ம நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதோட யூசேஜ் தெரியும், ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஷ் வரும்.
காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ஈஸியா இருக்கும். 2 தடவை பண்ணி பாருங்க. நீங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க குரூப்ல, கரெக்ட் பண்ணி தரோம். அது நீங்க முதல் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண உடனேயே சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 28 குரூப்ஸும் 2 லெட்ஜர் ஹெட்டும் டேலில ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடாச்சு. அந்த 28 குரூப்பும் மட்டும் எந்தெந்த இதுக்கு கீழே வரும், எதுக்கு கீழே அது போடணும்ன்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லெட்ஜர் கிரியேட் பண்றது ஈஸியா இருக்கும் ஆச்சு. ஓகே ஓகே. ஏன் இன்னைக்கு ஐட்டம்னா என்ன அது பார்க்க போறோம். இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெட்ஜர் தான். நான் ஒரு பார்ட்டி நேமாக இருந்தாலும் லெட்ஜர், பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் லெட்ஜர், கேஷ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் லெட்ஜர், ஒரு அசட்டாக இருந்தாலும் லெட்ஜர். பட் இன்வென்ட்ரின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள், ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருந்தாங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அது ஒரு பொருள், ஒரு 60 பேஜ் நோட் புக் அது ஒரு பொருள், அதே மாதிரி 1 ஸ்கொயர் புக் நோட் புக் அது ஒரு பொருள், இப்போ வெற்றி கைடு அது ஒரு பொருள். ஸோ மெட்டீரியல் நேம் கால்ட் அஸ் இன்வென்ட்ரி. இப்போ அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு மணி இம்பார்ட் பண்ணும், மெட்டீரியலும் இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டீரியல் நமக்கு குவான்டிட்டி வைஸ் இருக்கும். சப்போஸ் புக்ஸ் எல்லாம் என்ன நம்பர்ஸ்ல வரும், அதே மாதிரி நம்ம பால் பாக்கெட் எல்லாம் என்ன பாக்கெட்ல வரும், ஆயில் எல்லாம் லிட்டர்ஸ்ல வரும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டுக்குள்ள நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் மாஸ்டரில் பண்ணுவோம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் இங்கே கீழே யூனிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகிரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண வேண்டியது யூனிட்ஸ். யூனிட்ஸ்ல போனோம்னா இப்ப நம்பர்ஸ்னா யூனிட்ஸ்ன்றது ஒரு பொருளை நம்ம எப்படி வாங்குவோம். பால் வாங்கினா லிட்டர்ல வாங்குறோம், ஆயில் வாங்கினா லிட்டர்ல வாங்கணும், பிஸ்கட் வாங்கினா நம்பர்ஸோ அல்லது பாக்கெட்டோ, அது மாதிரி அந்த பொருள் எப்படி நம்ம வாங்குறோமோ அதுக்கு பேரு தான் யூனிட்னு பேரு. ஸோ இந்த சிம்பிள்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ நம்பருங்கிறது ஃபார்மல் நேம்ங்கிறது ஃபுல் நேம் நம்பர்னு கொடுப்போம், அதோட ஷார்ட் ஃபார்ம் நம்பர்ஸ். இப்போ இவங்க யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இது லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதோட கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து யூக்யூசின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்போ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ்னு சொல்றாங்க. இது நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸோட யூஸ் என்னன்னா, இப்போ நம்பர்ஸ் வந்து ஆஃப் நம்பர்ஸ்னா வராது. அப்போ அதே இது லிட்டர்ஸ் வந்து ஆஃப் லிட்டர் வரும், 250 கிராம்ஸ் வரும். அப்போ வந்து இங்க டெசிமல் பிளேஸ் இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டா கொடுக்கலாம். இப்போ லிட்டர்ஸ் அது மாதிரி இதுக்கு கொடுப்போம், இப்போ மற்றதுக்கு கொடுக்க மாட்டோம். டெசிமல் பிளேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, டெசிமல் நான் ஒன்று கொடுத்துட்டா நான் அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ண முடியாது, மற்ற எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி பாக்ஸ்ன்னு நான் கிரியேட் பண்றேன். ஸோ பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் சேவ் பண்ணிடுறேன். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நான் 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னென்ன யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, ஒன்று நம்பர்ஸ்னு ஒன்று, பாக்ஸ்னு ஒன்று. ஸோ இது எதுக்காக நான் பண்ணுறேன்னா, என்கிட்ட ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 5 ஐட்டம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாம்சங் 40 இன்ச் கலர் டிவி, எல்ஜி மானிட்டர், ஜெட் பென்னு, விவோ மொபைல், நோட் புக் 60 பேஜஸ். இப்போ இது நான் கிரியேட் பண்ணணும்னா இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கு 10 நம்பர், 20 நம்பர், 5 நம்பர் இருக்கு. அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் பாக்ஸ், நம்பர்ஸ் பாக்ஸ். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, இப்போ குரூப்புங்கிறது இங்கே இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரூல் கிடையாது. அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ. இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் அவங்க ரா மெட்டீரியல்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, ஃபினிஷ் குட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரவணா ஸ்டோர்னு வச்சுருக்காங்க. சரவணா ஸ்டோர் என்ன பண்ணுறாங்க, வாங்கி விற்கிறாங்க. அப்போ இந்த ஐட்டத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா நம்ம மைண்டுக்கு என்ன ஃப்ளாஷ் ஆகணும், எலக்ட்ரானிக் ஐட்டம்னு ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஜெட் பென்னு, நோட் புக்கு இதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குரூப்போட யூஸ் என்னன்னா, ஒரு 500 ஐட்டம் இருக்குன்னா 500 ஐட்டத்தையும் உட்கார்ந்து ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண முடியாது.
அவங்க ஸ்டோர்ல 2-3 இன்சார்ஜ் இருக்காங்க. ஒருத்தவங்க எலக்ட்ரானிக் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்டேஷனரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் எலக்ட்ரானிக் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவர் அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை டேலி பண்ணுவாரு. ஸ்டேஷனரி ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தா இவர் டேலி பண்ணுவாரு. ஸோ அதுதான் இந்த குரூப்போட நெசசிட்டி. நம்ம அந்த எல்லா ஐட்டத்தையும் ஒன்னா போட்டிருந்தோம்னா லிஸ்டிங் தனித்தனியா எடுக்க முடியாது. அதுதான் குரூப். ஸோ இப்போ குரூப் நான் கிரியேட் பண்ணணும்னா எங்க போகணும்னா நீங்க இதே ஸ்கிரீன்ல கேட்வே ஆஃப் டேலி இந்த ஸ்கிரீன்ல கிரியேட்னு ஆப்ஷன் இருக்கு. இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் இன்னைக்கு படிக்கல, இன்வென்ட்ரி தான் படிக்கிறோம். ஸ்டாக் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாக் குரூப்புக்குள்ள போனீங்கன்னா இதுக்குள்ள நான் பண்றேன். இப்ப எலக்ட்ரானிக் ஐட்டம் பிரைமரி குரூப். அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் ஸ்டேஷனரி ஐட்டம். இப்ப குரூப்பே இல்லாம நான் ஐட்டம் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிரியேட் பண்ணலாம். அதுல ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டேஷனரி மெட்டீரியல் போடணும்னா எந்த நேம் வேணுனாலும் உங்களுக்கு தேவையானது படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஆல்டர்ல போயிட்டு ஸ்டாக் குரூப்ல போயிட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு எதை வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? 2 இது பார்த்துருக்கோம். ஒன்று யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்த்தோம், 2வது ஸ்டாக் குரூப் பார்த்தோம், 3வது அந்த ஐட்டத்தோட நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐட்டமோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சாம்சங் 40 இன்ச் கலர் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டத்தை நான் இப்போ இங்கே டைப் பண்ணுறேன். அப்படியே பண்ணிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒரு காலம் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா இந்த ஐட்டத்தோட ஃபீச்சர்ஸ். சப்போஸ் வித் ரிமோட், வித் 100 சேனல்ஸ், 1060 ரெசல்யூஷன், ஹெச்டி, அப்படியே அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டீட்டெயில் அதுல வரும். அதுக்கப்புறம் அந்த குரூப் நீங்க கொடுக்கையில நான் கிரியேட் பண்ண குரூப் லிஸ்ட் எல்லாமே இங்க வரும். கேக்குதா? கிளியரா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்ப இங்க எலக்ட்ரானிக் ஐட்டம், இப்ப சாம்சங் கலர் டிவிங்கிறது எலக்ட்ரானிக் ஐட்டம். ஸோ அண்டர் குரூப்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சூஸ் பண்ணிடுறேன். நம்ம கேட்டகரி படிக்கல, ஸோ அதனால நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றோம். அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நான் கிரியேட் பண்ணதுனால இங்க வருது. முன்னாடி பாக்ஸ் நம்பர்ஸ்ன்னு 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எதுல இருக்கு? நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 10 நம்பர்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. ஸோ அப்போ நான் இங்கே வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல நம்பர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆல்டர்னேட் யூனிட் இன்னும் ஒன்று கேட்குறாங்க. ஆல்டர்னேட் யூனிட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட்ஸ்னா இருக்கு பாருங்க, 10 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 ஸ்ட்ரிப்னு வரும். அது ஆல்டர்னேட் யூனிட். சப்போஸ் இதுல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வருது, ஒரு பாக்ஸ் 10 பாக்ஸ் சேர்ந்தது ஒரு பாக்ஸ்ன்னு வந்தா நான் 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவேன். அப்ப இந்த ஆல்டர்னேட் யூனிட் யூஸ் ஆகும். சப்போஸ் நமக்கு ஆல்டர்னேட் யூனிட் தேவை கிடையாது அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து செட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்னா என்ன அர்த்தம்னா, இன்வென்ட்ரி வந்து இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். அப்ப பர்ச்சேஸ் ரேட் என்ன, சேல்ஸ் ரேட் என்னன்னா அப்பதான் நம்மளால பில் பண்ணையில ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அப்ப நான் இந்த டீட்டெயில் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்ப அதை ப்ரொவைட் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ங்கிறதுல நான் வாங்கின காஸ்ட் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 28,000 ரூபாய் நான் விற்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ல 25,000 போட்டுட்டு செல்லிங் பிரைஸ்ல 28,000 போடுறேன். போட்டுட்டு கீழே வந்து இதுல வந்து 365 நாளும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆஃபர் போட்டு அன்னைக்கு 26,500 அப்படின்னா இந்த 2nd ஏப்ரல் அன்னைக்கு 26,500 அப்படி போட்டுக்கலாம். நீங்க 2nd அன்னைக்கு பில் போட்டீங்கன்னா 26,500 வரும். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பில் போட்டீங்கன்னா 28,000 வரும். ஸோ அது மாதிரின்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். யார் 10 lakhsக்கு மேல பர்ச்சேஸோ சேலோ பண்ணோம்னா ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸும் ஜிஎஸ்டி இருக்கும். மந்த் ஆன் மந்த் ஃபைல் பண்ணுவோம்.
ஸோ அப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் என்டர் தட்டணும். இப்போ இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஹெச்எஸ்என் கோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டு கொடுக்குறாங்க, ஹெச்எஸ்என் கோடு ஒன்று, சர்வீஸுக்கு எஸ்ஏசி கோடுன்னு. இந்தியாவில் உள்ள அவ்வளவு ப்ராடக்ட்டுக்கும் ஹெச்எஸ்என் கோடு கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. அந்த ஹெச்எஸ்என் கோடுங்கிறது இங்கே இங்கே கொடுத்தாதான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணையில கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஸ்பெசிஃபைட் டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த ஹெச்எஸ்என் கோடை இங்கே கொடுக்குறோம். சப்போஸ் இதில் ஹெச்எஸ்என் கோடு டைப் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து கொடுத்துட்றோம். ரியல் டயத்தில் நம்ம பர்ச்சேஸ் பில்லில் பார்ட்டி நமக்கு பில் கொடுக்கறதுல ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். நம்ம இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணுறதே பர்ச்சேஸ் பார்ட்டி பில்லை பார்த்து தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த பார்ட்டி பில்ல உள்ள ஹெச்எஸ்என் கோடை இங்கே கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜை இங்கே நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ 18%னா அது கூட்ஸா சர்வீஸா கேபிட்டல் கூட்ஸான்னு கொடுப்போம். இது மெட்டீரியல், அதனால கூட்ஸ். இப்போ அதே இது லேபர் சார்ஜஸ்னா சர்வீஸ்னு கொடுப்போம். இப்போ வாட்ச் ரிப்பேரிங் சார்ஜஸ் அப்படின்னா சர்வீஸு. ஏசி சர்வீஸ் சார்ஜ்னா சர்வீஸ் சார்ஜ். இப்போ செக்யூரிட்டி சார்ஜஸ்னா சர்வீஸ்னு வரும். ஸோ இப்போ டைப் ஆஃப் சப்ளை நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 டைப் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் கூட்ஸா சர்வீஸா. இந்த கூட்ஸுக்கும் சர்வீஸுக்கு எஸ்ஏசி கோடு வரும், கூட்ஸுக்கு ஹெச்எஸ்என் கோடு வரும். கூட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க அதோட ஓப்பனிங் குவான்டிட்டி இங்க கொடுத்துருக்காங்க. 10 நம்பர்ஸ்னா யூ புட் ஆன் 10 நம்பர்ஸ். இங்க குவான்டிட்டி கொடுக்குறோம். இங்க நம்ம வாங்குற ரேட் என்னவோ அதை இங்க ஃபிட் பண்ணுறோம். 25,000னா இந்த 25,000 கொடுத்துட்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரிப்போர்ட்ல. ஸோ இப்போ ஒரு ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஐட்டம் நேமு, ஸ்டாக் குரூப், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ஹெச்எஸ்என் கோடு, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ், கூட்ஸா சர்வீஸா, அதோட ஓப்பனிங் ஸ்டாக், இவ்வளவு இருந்தா நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். யாரோ லைன்ல மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் யூனிட் எலக்ட்ரானிக் ஐட்டம் சர்டிபிகேஷன் பண்ணிட்டு நம்பர்ஸ் போட்டாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வேற இன்னொன்னு ஒண்ணு இல்லையா? அது வரமாட்டேங்குது கம்ப்யூட்டர்ல. ஸ்டாக் குரூப் அது நீங்க குரூப் கிரியேட்ல போயிட்டு ஸ்டாக் குரூப்னு இருக்கும்னே, இன்வென்டரியில போனீங்கன்னா ஸ்டாக் குரூப்ல கிரியேட் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்க்கு அடுத்து ஸ்டாக் குரூப். அதுல கிரியேட் ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் கொடுத்து தான் உள்ள போகணுமா? அது சைடுல தனியா வராதா? தெரியுறதுக்காக நான் எஸ்கேப் கொடுக்குறேன்னா கட்டாயம் கிடையாது. நீங்க இப்ப கிரியேட்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதே இடத்துல தான் இருக்கும். நம்ம இதை விட்டு வெளியே வரணும்னா எஸ்கேப் பண்ணி தான் வரணும். அதே மாதிரி குரூப்புக்குள்ள போனீங்கன்னா இதே இடத்துல தான் 10 குரூப் கூட பண்ணலாம். பட் குரூப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா வெளியே ஐட்டம் பண்ணோம்னா எஸ்கேப் பண்ணிட்டு தான் ஸ்டாக் ஐட்டத்துக்கு வர முடியும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப்ல இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல அதர் மாஸ்டர்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாக் ஐட்டம்னு போட்டீங்கன்னா இங்க இருந்து அங்க போய்க்கலாம். இந்த கேட்டகரி ஸ்டாக் ஐட்டம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாமா. அதுல ஸ்டாக் ஐட்டம் சாம்சங் டிவி எலக்ட்ரானிக் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வருது யூனிட்ல. ஆமா. அதுக்கப்புறம் ஒன்று ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, அது வரலையே ஸ்கிரீன்ல. என்ன வரல உங்களுக்கு? F11 அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூனிட் இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு அது வர மாட்டேங்குது. யூனிட் வர மாட்டேங்குதுன்னா இங்க F12 போட்டுட்டு இதுல யூஸ் ஆல்டர்னேட் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுல போய் பார்க்கணும்? F11ல. F3யா? இங்க கீழ இருக்கு பாருங்க. F11 என்ன? F11 கான்ஃபிகரேஷன் இருக்கு பாருங்க. F12 இந்த ஸ்டாக் ஐட்டம் ஸ்கிரீன்ல F12னு ஒரு ஆப்ஷன் பாட்டம்ல இருக்கு பாருங்க, கான்ஃபிகரேஷன். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யூஸ் ஆல்டர்னேட் யூனிட்னு. ஸ்டாக் ஐட்டம், அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது எஸ் கொடுத்தோம்னா அது வரும், நோ கொடுத்தா அது வராது. இப்ப நோ கொடுத்ததுனால வரல, எஸ் கொடுத்தோம்னா அது வரும். ஸோ அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல் எஸ் கொடுத்தா தான் அந்த ஹெச்எஸ்என் கோடு ஸ்பெசிஃபிக் எல்லாமே வரும்.
சரி. ஓகேயா? ஓகே. மற்றவங்களுக்கு புரியுதா? ஓகே, ஓகே. அடுத்த ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது சாம்சங் 40 இன்ச் கலர் டிவி கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து எல்ஜி மானிட்டர்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எல்ஜி மானிட்டர் கிரியேட் பண்ணோம்னா ஸோ எல்ஜி மானிட்டர் போட்டுட்டு ஸ்டாக் ஐட்டமில் கிரியேட், இந்த உங்களுக்கு தெரிகிறதுக்காக போடுறேன். கிரியேட் உள்ளே போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் டவுன் ஏரோ போட்டால் மூவ் ஆகி ஸ்டாக் ஐட்டமில் வருது. அதில் என்ட்ரு தட்டினோம்னா இந்த ஸ்க்ரீன் வருது. இந்த இடத்துல அந்த எல்ஜி மானிட்டர் அந்த ஐட்டத்தோட நேம் டைப் பண்ணுறோம். அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் குரூப் எலக்ட்ரானிக் ஐட்டம் சூஸ் பண்ணுறோம். கேட்டகரி நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றோம். இது என்ன யூனிட்ல வாங்குகிறோம்? ஸோ நம்பர்ஸில் வாங்குகிறோம். சப்போஸ் இதுக்கு ஆல்டர்னேட் யூனிட் கிடையாது, நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றோம். இதோட பர்ச்சேஸ் காஸ்ட் சேல்ஸ் காஸ்ட் ஃபீட் பண்ணோம்னா இவங்க கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் காஸ்ட் சேல் காஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 8,000 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 8,000 பர்ச்சேஸ் காஸ்ட்டு, சேல் காஸ்ட்டு 10,000 கொடுத்துட்டு ரெண்டர் கட்டுறோம். அதுக்கடுத்து ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்குது, அப்ளிகபிள் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹியர்னு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஆஸ் பர் கம்பெனின்னு கொடுத்தா மாஸ்டரை எடுத்துக்கும். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹியர்னு சூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்கள் மாஸ்டரில் நீங்கள் இந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஸ்என் கோடை நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஹெச்எஸ்என் கோடு முக்கியமான விஷயம். ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் கொடுக்குறாங்க. இந்த 4 டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரிவைஸ் ஆயிடுது. கூகுள் கொடுத்துட்டு கீழே டைப் ஆஃப் சப்ளைன்னு கேட்குற இடத்துல இது மெட்டீரியலாக இருக்கிறதுனால கூட்ஸ் கொடுக்குறோம். இதே சர்வீஸாக இருந்தால் சர்வீஸ்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இதோட ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்க, 20 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 20 நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட பர்ச்சேஸ் காஸ்ட் 8,000 இந்த என்ட்ரு தட்டிட்டு கீழே கொடுத்து எஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணையில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா இந்த ஆல்டரில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில் எதை வேணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி சப்போஸ் நான் என்ட்ரி ஏதாவது போட்டுட்டேன்னா இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை என்னால் ஆல்டர் பண்ண முடியாது. மற்ற எல்லா டீட்டெயிலையும் என்னால் ஆல்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஐட்டம் எனக்கு வேண்டாம், பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னா ஆல்ட் டி போட்டேன்னா டெலீட் பண்ணிடலாம். நீங்கள் எஸ் கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். சப்போஸ் அதே மாதிரி நான் 3வது ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஜெட் பென். இதில் என்னென்னா ஒரு பாக்ஸில் 12 நம்பர், 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நான் அந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணல. இந்த ஐட்டம் போட்டதுக்கப்புறம் இந்த குரூப் ஸ்டேஷ்னரி ஐட்டம் நான் சூஸ் பண்ணிடுறேன். இங்கே நாட் அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இவங்க அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்ன்னு நான் சூஸ் பண்ணுறேன். 2வது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸு நம்பர்ஸ் கொடுத்தோம்னா இட் வில் ஆஸ்க் வேர் 12 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தா அதுவே இட் வில் டேக்கன் கேர். ஸோ நான் ஒரே ஐட்டத்துக்கு 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருந்தால் கூட நான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதோட பர்ச்சேஸ் காஸ்ட் 600 rupees பர் பாக்ஸு, செல்லிங் காஸ்ட்டு 800 rupees போட்டுட்டு இதில் அப்ளிகபிள் அதோட ஹெச்எஸ்என் கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஸ்என் கோடை நான் அங்கே டைப் பண்ணேன். இதெல்லாமே ஒன் டைம் ஜாப் தான். நான் ஒரு கம்பெனியில் இதெல்லாமே நான் ஒன் டைம் பண்ணி வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இன்வாய்ஸ் பண்ணல இந்த டீட்டெயில் எல்லாம் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். நான் ரிப்பீட்டடாக டைப் பண்ண வேண்டாம் என்னோட ஸ்டேட்மெண்ட். பட் ஒன் டைம் பண்ணல கேர்ஃபுல்லாக பண்ணணும். 5 நம்பர் 600 rupees. ஸோ இந்த 5 பாக்ஸ்ன்னு நான் கொடுக்கையிலே ஆட்டோமேட்டிக்காக 60 நம்பர்ஸ்னு அது வந்துடுது. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்டர்னேட் யூனிட்டை வச்சு சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த என்ட்ரி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் என்னோட ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா
இந்த கேட்வே ஆஃப் டாலியில் ஸ்டாக் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை என்டர் கட்டினேன்னா என்னோட ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இப்போ இதில் எல்லா என்ன ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு காஸ்ட்டு, என்ன அதோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் என்ன இருக்கு, இது பிரைமரி யூனிட்ல மட்டும் தெரியும். சப்போஸ் எனக்கு ஆல்டர்னேட் யூனிட்லையும் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஷோ வித் ஆல்டர்னேட் யூனிட்னு போட்டேன்னா என்னோட ஆல்டர்னேட் யூனிட்லையும் அதோட ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் தெரியும். இந்த செகண்ட் ஆப்ஷன் ஷோ ஆல்டர்னேட் யூனிட்னு கீழே வரைக்கும் கொடுத்தோம்னா இப்போ மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் பிரைமரி யூனிட் மட்டும்தான் இருந்தது. 20 நம்பர்ஸ் 8,000 rupees வந்தது. பட் இதே ஜெட் பென்னுக்கு மட்டும் 5 பாக்ஸு 60 நம்பர்ஸ் 600 rupees 3,000 rupees. ஸோ அந்த 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்லையும் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்னைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எதுவும் டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா. இந்த யூனிட்ஸ்ல டெசிமல் பத்தி சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் ஓகே. இப்போ டெசிமல்னா என்ன அர்த்தம்னா யூனிட்ஸ்ல நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். இப்போ நான் யூனிட் கிரியேட் பண்றேன். யூனிட் பண்ணையில லிட்டர்ஸ்னு வரையில நான் டெசிமல் கொடுக்கலாம். இது பாக்ஸுக்கு டெசிமல் கிடையாது. இப்போ இங்க டெசிமல் 0 இருக்கிறதுனால என்னன்னா இப்போ நான் இந்த ஸ்டாக் ஐட்டம் நான் கிரியேட் பண்ணையில இங்க ஃபுல் நம்பர் தான் என்னால் பண்ண முடியுது. இப்போ நான் ஸ்டாக் ஐட்டம் போடுறேன், இங்க யூனிட் கிரியேட் பண்றேன், லிட்டர்ஸ் கொடுக்குறேன். இங்க நான் டெசிமல் கொடுக்காம 0ன்னு கொடுத்துட்றேன். பட் என்கிட்ட ஸ்டாக் வந்து 10 லிட்டர்ஸ் இருக்கு, 10.50 500 grams லிட்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்டாக் ஐட்டம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து என்கிட்ட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் லிட்டர்ஸில் கொடுக்குறேன். இந்த ஸ்டாக் கொடுக்கையில் நான் பாயிண்ட்ல என்னால் கொடுக்க முடியாது. இப்போ 15.6ன்னு நான் கொடுத்தேன்னா அது 16 மாறிடுது. 15.4ன்னு கொடுத்தனாலும் 15ன்னு மாறிடுது. ஸோ பட் எனக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட்ல வேணும். அப்போ நான் அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல ஆல்டரில் நான் இப்போ லிட்டர்ஸுக்கு நம்பர் ஆஃப் டெசிமல் 3 அப்படி கொடுத்தேன்னா நான் ½ லிட்டர் கொடுக்க முடியும். இப்போ நான் ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாக் ஐட்டம் சன்ஃப்ளவர் ஆயில் கொடுக்கையில் லிட்டர்ஸ் இங்கே கொடுத்தேன்னா நான் இங்கே வந்து 450 500 grams அப்படின்னு கொடுத்தோம்னா அது ரிப்போர்ட்டும் அது எடுத்துக்கும். 150 ரூபாய்னா மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ வரும். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் இங்கே கொடுக்கலைன்னா அது பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா இப்போ நம்பர்ஸுக்குன்னா நான் டெசிமல் கொடுத்துட்டேன்னா நான் ஒரு என்ட்ரி போட்டு இங்கே சேவ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல போயிட்டு டெசிமலை ரிமூவ் பண்ணேன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம எந்தெந்த யூனிட்டுக்கு நமக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இதை இப்போ நான் வந்து 0ன்னு மாற்றினேன்னா உங்களால் அது இது எல்லாமே மாறி போயிடும். கீழே உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் இதில் உள்ள கேட்ச். ஓகே சார், தேங்க்யூ, புரிஞ்சது. இது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார் டெசிமல்ல இப்ப 3ன்னு வச்சு காமிச்சீங்கல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் வைக்கலாமா சார்? இல்லம்மா, இது நமக்காக பண்ணல. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து தங்கம்னா கிராம்ல வருது, கேஜிக்கு கிராம் கொடுப்போம். அப்போ நான் வந்து 20 கிராம் தங்கம் எப்படி போடுறாங்க, $33.22 கிராம் அப்படின்னு எழுதுறாங்க. மில்லிகிராம் கூட அக்கௌண்ட் பண்றாங்க. அப்ப அங்க 2 டெசிமல் தேவைப்படும். ஸோ நம்மளோட இன்வென்ட்ரியோட வேல்யூவை பொறுத்து தான் அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டோட டெசிமல் ரெக்குயர்மெண்ட். இப்போ பாஸ்பரஸ்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராம்ஸ்ல இருக்கும், அதோட வேல்யூ வந்து 0.0 கிராம்ஸுக்கு கீழேயே மில்லிகிராம்ஸ்ல வரும். ஸோ
அது மாதிரி பொருள் ஹேண்டில் பண்ணல மில்லிகிராம் யூஸ் பண்ணுவோம். இந்த டெசிமல் வந்து உங்களுக்கு இப்போ இடம் வாங்குறோம் ஸ்கொயர் ஃபீட்ல இடம்லாம் வாங்குறோம்னா ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கும்போது உங்களுக்கு அதிகமா டெசிமல் தேவைப்பட்டதுன்னா நீங்க போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு லிட்டர் அது மாதிரிலாம் இருக்கும்போது 3 மட்டும் போட்டாவே கரெக்டா இருக்கும். அந்த நீங்க வாங்குற அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து டெசிமல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, வேற என்ன டவுட் இருக்கு? இன்னைக்கு என்ன புதுசா படிச்சோம்? சொல்லுங்க சார். அந்த ஜெல் பென்னுக்கு போட்டீங்களா பென்னுக்கு, அதுல அங்க 12 NOS இருந்துச்சு. ஆனா நீங்க லாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்போது 60 NOS கொடுத்தீங்க. இல்லம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம். 5 பாக்ஸுக்கு 60 நம்பர். 600 ரூபாமா வாங்குற ரேட்டு. 5 பாக்ஸ் கிடையாது, இது யூனிட் ரேட்டு. ஒரு பாக்ஸோட ரேட்டு 600 ரூபா. ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள 12 நம்பர் இருக்கு. ஸோ ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸோட ரேட்டு வந்து ஜெட் பென்னோட ரேட்டு 50 ரூபா. நான் வாங்கினது 600 ரூபாய்க்கு 12 பென் வாங்கியிருக்கேன். 800 ரூபாய்க்கு அதை விற்கிறதா என்னோட பிளான். ஓகே சார், ஓகே சார். கரெக்ட் தானேம்மா? கரெக்ட் தான் சார். நான் அந்த பாயிண்ட் இது வந்து 1 பாக்ஸோட 1 யூனிட்டோட ரேட் தான், மல்டிப்ளை பண்ணி வரல. இப்ப நம்ம என்ட்ரி போடையில அதுவே மல்டிப்ளை பண்ணி வந்துடும். இப்ப ஸ்டாக் ஐட்டம் போடுறீங்கல்ல, இப்ப ஜெட் பாக்ஸ்ன்னு போடையில இந்த 5 பாக்ஸ்ன்னு போடையில ஆட்டோமேட்டிக்கா 600ன்னு போட்டு மொத்தம் அதோட 5 பாக்ஸுக்கு 3000 ரூபா வந்துருது. ஆக்சுவலா இது 60 நம்பருக்கு 3000 ரூபா. ஸோ ஒரு நம்பர்னு பார்த்தா 50 ரூபா வரும். கரெக்டா? கேக்குதாம்மா? கேக்குது சார். ஓகேம்மா, வேற எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் பேப்பரை இன்னொரு கொஞ்ச நேரத்துல உங்க இதுல ஷேர் பண்றேன். எல்லாரும் இன்னைக்கு மறந்துடாம பண்ணி பார்த்துருங்க. நம்ம இன்னைக்கு படிச்சதும் 3 விஷயம்தான். யூனிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், ஸ்டாக் குரூப் எப்படி கிரியேட் பண்ணோம், ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் குரூப் பண்ணோம். ஸ்டாக் குரூப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் ஐட்டம் பண்ணோம். ஐட்டம் பண்ணில அந்த கிளாசிபிகேஷன் கரெக்டா பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதுல அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. கரெக்டா பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்றேன். ஸ்டாக் சம்மரியில போயிட்டு இந்த சைட்ல வந்து டீடைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. Alt F1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரும். அதை அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. இல்லையவா? ஒரு சின்ன டவுட்னே சொல்லுங்கம்மா. அண்ணா, இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ல போட்டுட்டு நம்பர்ஸ் போட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் F11 சொன்னீங்க இல்லையா? F12 F5 F12 12 அது எப்படி கிரியேட் F12 எப்படி இங்க கீழ சைடுல பாட்டம்ல பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும் பாருங்க. ஆமா, அது F11 ஒர்க் ஆகும். F11ங்கிறது ஃபீச்சர்ஸ். ஓஹோ, அப்படியா? F12ங்கிறது ஸ்கிரீன். இப்ப F11 எங்க இருந்து பிரஸ் பண்ணாலும் ஒரே ஆப்ஷன் தான் வரும். பட் F12ங்கிறது அந்தந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாறும். நீங்க எங்க இருந்து போய் நீங்க F11 பிரஸ் பண்ணாலும் இப்ப ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஜெனரல் டீடைல்ஸ், இன்வென்டரி டீடைல்ஸ் எல்லாம் வருது. ஆமா, இதுல F12 பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல சப்போஸ் எனக்கு ஆல்டர்னேட் யூனிட் வரலைங்கிற சிச்சுவேஷன்ல யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் அப்பியர் ஆகும். சப்போஸ் இந்த லைன் நான் ஆல்டர்னேட் யூனிட்ஸே ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுல F12 போட்டு இந்த ஆல்டர்னேட் யூனிட்டை நோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைனே கேட்காது. நம்ம மாத்திக்கலாம். என்ட்ரி போடுறவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க. சப்போஸ் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தவறுதலா ஆல்டர்னேட் யூனிட்ல எதையாவது போட்டு அதுக்கு கம்பாரிசன் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரிப்போர்ட்ல அன்னசரியா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கரெக்டா அது மாதிரி சிச்சுவேஷன்ல F12 போட்டுட்டு இந்த ஆல்டர்னேட் யூனிட் நோ போட்டுக்கலாம். சப்போஸ் 10 ஐட்டம் நான் கிரியேட் பண்றேன், ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட் யூனிட் வேணும்னா அந்த ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் எஸ் போட்டுட்டு ஆல்டர்னேட் யூனிட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மறுபடியும் F12 போட்டு நோ போட்டுக்கலாம். பட் அந்த ஒரு ஐட்டத்துக்கு வந்துடும்.
ஓகேயா? நாளைக்கு கிளாஸ் வந்து மார்னிங் கிடையாது, ஈவினிங் கிளாஸ். இதே 8 o'clock தான். ஓகேயா? ஓகே. ஓகே, வேற எதுவும் doubt இருக்கா? நோ சார். யாராவது ஒரு ஆள் பண்ணி காமிக்கிறீங்களா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. 3 டவுட்டுமே கேட்கலாம். கம்பெனி கிரியேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா, லெட்ஜர்ல ஏதாவது டவுட் இருக்கா, ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது இது 3 தான். சார் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப சொன்னீங்க கம்பெனி ஷட் பண்றது பத்தி. அது மாதிரி பண்றப்போ எப்படி கம்பெனி அது நம்ம என்ன கம்பெனி பண்றோமோ அது மட்டும் இருக்குமா? அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். இல்லம்மா, இப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு, கரெக்டா? இங்க ஏபி அண்ட் கோன் தெரியுதா? ஆமா. ஏபிசி அண்ட் கோன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி போட்டீங்கன்னா செலக்ட் கம்பெனில அந்த சாய் அண்ட் கோ, இப்ப 2 கம்பெனி தெரியும், தெரியுதா? எஸ் தெரியுது சார். பட் இதோட பர்பஸ் என்ன? நான் சப்போஸ் நான் 2 கம்பெனி வச்சிருந்து ஒன்னா ஒர்க் பண்ணணும்னா இந்த 2 கம்பெனியும் நான் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா நான் ஆப்ரேட் பண்றது ஒரே ஒரு கம்பெனி, அப்ப நான் தவறுதலா ஏபிசி அண்ட் கோட்ல போட்டுறக்கூடாது. அப்ப நான் இந்த ஏபிசி இந்த லிஸ்ட்ல வேணாம், எனக்கு கம்பெனில இருக்கட்டும், பட் இப்ப நான் ஒர்க் பண்ணல அது இல்லாம சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இங்க மவுஸால கிளிக் பண்ணா ஏபிசி மாறிடும், சாய் கிளிக் பண்ணா இது மாறிடும், லோட் ஆகுறதுன்னா நமக்கு தெரியாது. அப்ப நான் எந்த கம்பெனியை ஷட் பண்ணணுமோ, ஷட்டுங்கிறது மெமரியில இருந்து ரிமூவ் பண்றது, ஷட்டுன்னு போட்டுட்டு அந்த ஏபிசியை என்ட்ரு கட்டணும்னா ரிமைனிங் பேலன்ஸ் கம்பெனி மட்டும்தான் இங்க தெரியும். ஓகே, இப்போ இந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, थैंक यू. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஷட்டுனால கம்பெனி எதுவும் டெலீட் ஆயிடாது. அந்த இப்ப மறுபடியும் எனக்கு அந்த ஏபிசியை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா கம்பெனி போட்டுட்டு செலக்ட் போட்டுட்டு அந்த ஏபிசி என்ட்ரு கட்டினீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகேயா? கிளியரா? இப்ப அந்த இந்த எக்ஸசைஸ் வந்து உங்க குரூப்ல போட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க எடுத்துட்டு இந்த 5 ஐட்டம் மட்டும் எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் முதல் எல்லாருமே கம்பெனி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். என்ன நேம்ல கம்பெனி சரவணா ஸ்டோர்ஸ்னா சரவணா ஸ்டோர்ஸ்ன்ற நேம்ல கம்பெனி கிரியேட் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட்ல போயிட்டு நம்ம அந்த இன்வென்டரியில போனோம்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வரும். அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நம்பரா பாக்ஸா அப்படின்றது கிரியேட் பண்றதா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும். ஹலோ, கேக்குதுமா? கேக்குது. ஸ்டெப் 3 வந்து ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும். அந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், ஸ்டேஷனரி ஐட்டம்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து ஸ்டாக் குரூப். அது வந்து அடுத்தது கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா தான் வந்து நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இது எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த இன்வென்டரி மாஸ்டர் முடிஞ்சிடும். ஓகே மேடம். அண்ணே ஒரு டவுட்ண்ணே, இந்த ஐட்டம் கிரியேஷன்ல செட் காம்போனன்ட்ஸ்னு ஏதோ வருது, அது என்னன்னு? இல்ல, செட் காம்போனன்ட்ஸ்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பில் ஆஃப் மெட்டீரியல்னு இருக்கும். நான் ஒரு பென் பண்ணணும்னா ஒரு டாப் மூடி வேணும், பாட்டம் மூடி வேணும், ஒரு ரீஃபில் வேணும், அப்போ ஒரு ஃபார்முலா கொடுக்கறதுக்கு பேரு பில் காம்போனன்ட், பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதுதான். வேண்டாம், நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். இனிஷியலா வேண்டாம், லேட்டரா ப்ரொடக்ஷன் பண்ணில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேயா? எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு ஈவினிங் 8 o'clock கிளாஸ்மா.
ஓகேயா? இந்த ஐட்டம் கிரியேட் பண்றதை இண்டிவிஜுவலா 5 ஐட்டமும் எல்லாரும் பண்ணிடுவீங்கல்ல? எதுவும் ஹேர்டில்ஸ் இல்லைங்களா? இல்ல சார். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நம்ம இப்ப நாளைக்கு வந்து செகண்ட் செக்ஷன் போறோம், டிரான்சாக்ஷன் போறோம். டிரான்சாக்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் கிரியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாஸ்டர்னா என்ன? லெட்ஜரும் ஐட்டமும் கிரியேட் பண்ணிட்டோம். இதளவு தரவு நாலேஜ் இருந்தா நாளைக்கு சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட், ரிசிப்ட் 4 என்ட்ரியும் போட்டுட்டோம்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றோம். நாளைக்குள்ள பண்ணிருங்க, அப்படின்னா தான் நாளைக்கு சேல்ஸ் பர்ச்சேஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். போயிட்டு தேங்க்யூ.